Hi viewers, welcome to Tamil Moto Tech. இன்னைக்கு எடுத்துக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா Hyundai i20 Elite ஜெனரல் சர்வீஸ் பண்ற ப்ரொசீஜர் எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் எடுத்துக்க மாடல் i20 2019 ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் பெட்ரோல் மாடல். ஸோ இந்த வண்டியில நம்ம முழுக்க ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ற ப்ரொசீஜர் எப்படின்னு தான் எண்ட் டு எண்ட் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நான் கஸ்டமர் பிளேஸ்ல தான் இருந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வண்டியில ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ண போறோம். இந்த வண்டி வந்து ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் வெஹிக்கிள் ஸ்போர்ட்ஸ் வண்டி. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பவுமே வந்து வண்டி எடுக்கும்போது கோல்டு கண்டிஷன்ல ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஒரு தட்டிலே ஸ்டார்ட் ஆகுதா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண பிறகு செக்கிங் லைட்டு இல்லை மால் ஃபங்க்ஷன் லைட் ஏதாவது எரியுதான்னு பார்த்தீங்கன்னா எந்த லைட்டுமே எரியல. ஒரு தட்டிலே ஸ்டார்ட் ஆகுது. வண்டியில எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லைன்றதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். வெறும் ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ண போறோம். இது 2019 மாடல். வண்டி வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பானட்டை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டி வந்து 1.2 காப்பா இன்ஜின் சொல்லுவோம். இந்த இன்ஜின் எதுக்கெலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா i10 கிராண்டு, i20 வென்யூ இந்த மாதிரியான மாடல் பெட்ரோல் இன்ஜினுக்கெலாம் இந்த 1.2 இன்ஜின் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கலாக செக் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் லெவல். ஃபஸ்ட்டு கஸ்டமர் இதுக்கு இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணிவிட்டு ஆயில் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட போகிறோம். ஸோ டிப்ஸ்டிக்கை தொடச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 2 டாட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா எஃப்னு போட்டிருக்கோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோன்னு போட்டிருக்கோம். எஃப்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் லெவல் வந்து ஃபுல்லாக இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணும். இது இப்போ ஆயில் டிப்ஸ்டிக்கை எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க. இது எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்னா இந்த ஆயில் வந்து ஃபுல்லாக இருக்கு, லோனா லோ லெவலில் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் இண்டிகேஷன். இப்போ வண்டியை ஸ்கேன் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். கஸ்டமர் இதுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துருவோம். இப்போ ப்ரீ ஸ்கேன் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். இது ப்ரீ ஸ்கேன் ரிப்போர்ட்னா வண்டி வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து கஸ்டமருக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். வண்டியில் இந்த டிடிசி கோடு இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் இந்த வண்டியில் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குனால எதுவுமே வந்து ட்ரபிள் கோட் ஷூட்டிங்கே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ரிப்போர்ட் எடுத்து கஸ்டமருக்கு கொடுத்துறது நம்மளும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏர் அடிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணிடுவாங்க. வாஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக ஏர் அடித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் மண் டஸ்ட்டு வேறு எல்லாமே அக்காமடேட் ஆகிருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக ஏர் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக ஏர் அடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக எடுத்துட்டிங்கன்னா எல்லா பெட்ரோல் வண்டி டீசல் வண்டிலுமே இந்த மாதிரி ஈசிஎம் வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டாக வரும். இதை வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு மூடிட்டிங்கன்னா இன்ஜின் வந்து ஈசிஎம் வந்து எதுவும் டேமேஜஸ் ஆகாது. ஈசிஎம் மட்டும் அடிக்காது, கீழே அந்த கீர் பாக்ஸ் எடுத்து அதே மாதிரி கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடுங்க. இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டை வாஷ் பண்ணுறதுனால என்னன்னா நம்ம வேலை செய்யும்போது நமக்கு ஒரு நீட்னஸ் கிடைக்கும். வண்டியை இப்போ மெக்கானிக்கல் பேஸ் செக்ஷனில் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு எலக்ட்ரிக்கல் செக்அப்ன்றது பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ்னால் வந்து கம்ப்ளீட்டாக ஏசி ஆஃப் சுவிட்சு எல்லா சுவிட்ச் ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரி பல்ப்ஸு லைட்டு எல்லாம் எரியுதா, கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்ற ஒரு பேராமீட்டர் செக்அப்ஸ் தான் இது வந்து ஒரு கம்ப்ளீட் விஷுவல் எலக்ட்ரிக்கல் செக்அப்ன்ற ஒரு ப்ரொசீஜர். ஸோ இதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிடுவோம். வண்டியை மேலே லிஃப்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ லிஃப்ட் பண்ணிவிட்டு வண்டியோட 4 வீல் இருக்குதுங்களா, 4 வீலோட வீல் பேரிங் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரியர் வீல் பேரிங் செக் பண்ணி பார்க்குறோம். ரியர் வீல் பேரிங் போயிருந்ததுன்னா பார்ட்டு ப்ரைஸு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீல் பேரிங் நல்லா இருக்கு. இப்போ அண்டர் சேசி இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவோம். அண்டர் சேசி இன்ஸ்பெக்ஷன்னா வண்டியை மேலே ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு அண்டர் சேசியில் ஆயில் லீக்கு, கூலண்ட் லீக்கு, வேற ஏதாவது சஸ்பென்ஷன்ஸில் டேமேஜஸ், ஊனவுட்டு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் வீல் பேரிங்கோட பார்ட்டும் ப்ரைஸும் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ட்ரை ஷாட் பூட்டு எல்லாரோட சஸ்பென்ஷன் பார்ட். அதே மாதிரி சைலன்சர் கொண்டு வந்தீங்கன்னா சைலன்சரில் பார்த்தீங்கன்னா i10 i20 இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே ரியரில் வந்தீங்கன்னா ஷாக் அப்சார்பர் கண்டிஷனு, புஷ் ஏதாவது டேமேஜஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ரியர் வீல்ஸ் என்ற அசம்பிளி பிரேக் ஆயில் ஏதாவது லீக் ஆதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே இல்லை. இந்த சென்டரில் வரும்போது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் இங்கே தான் வருது. இதோட ஹோஸு, கேனிஸ்டர் லைனு ஏதாவது கிராக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரைட் சைடும் இதே விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. 4 சைடையும் வீலை கழட்டி வெளியில் எடுத்துட்டு டயரோட கண்டிஷனு, குவாலிட்டி, இதோட ஊனோட்டு, டயர் வந்து லைஃப் எவ்வளோ நாள் ஓடுன்ற எல்லா பேராமீட்டர்ஸ் இன்ஸ்பெக்ஷனும் செக் பண்ணிக்கோங்க.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், இது வந்து லோயர் ஆர்ம் சொல்லுவோம். இந்த லோயர் ஆர்ம் கண்டிஷன், பால் ஜாயிண்ட்டு, அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஸ்டட்டோட கண்டிஷன், ஆயில் லீக் எதாவது இருக்கான்றது ஃபிசிக்கலான ஒரு இன்ஸ்பெக்ஷன் செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் அது ப்ரேயர் அப்ரூவ் வாங்கி பண்ணணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க்கு ஸ்கோர் மார்க் இருக்கா, இல்லை டிஸ்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ற பேராமீட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். டிஸ்கோட பார்ட் நம்பரு, ப்ரைஸு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வண்டிக்கு டிஸ்க்கு நல்லா இருக்குது. ரைட் சைடு செக் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடும் டிஸ்க்கு, சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது லெஃப்ட் சைடோட டிஸ்க்கும் கண்டிஷன் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. இதோட பிரேக் பேடு கழட்டி காட்டுறேன் பாருங்கள். பிரேக் பேட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதுனால பிரேக் பேடை கழட்டி க்ளீன் பண்ணி போகிறப்போட, பட் இருந்தாலும் பிரேக் பேடோட பார்ட் நம்பரு, ப்ரைஸு உங்களுக்கு ஆல்ரெடி மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வண்டிக்கு பிரேக் பேடு மாற்றணும்னா இதுதான் பார்ட் நம்பரு. இந்த பிரேக் பேடோட உண்டாய் ப்ரைஸு இதுதான். பிரேக் பேடு மாட்டும் போது கேலிப்பர் பின்னையும் செக் பண்ணிக்கோங்க. கேலிப்பர் வந்து புஷ் ஏதாவது தேஞ்சிருந்து இல்லை மாதிரி இந்த மாதிரி ப்ளே இருந்ததுன்னா கேலிப்பர் ரேட்லிங் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி டைமில் டெஃப்லான் டேப் போட்டு சுற்றலாம், இல்லைனா இந்த பின்னு மாற்றலாம், இல்லைனா இந்த கேலிப்பர் பின்னு ஸ்லீவ் அடித்து போடலாம். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கேலிப்பர் பின் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் நம்பர் வரும், கீழே பார்த்தீங்கன்னா வேறு டைப்பு அது ஒரு பார்ட் நம்பர் இருக்கும். மேலே ரெண்டுத்துக்குமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வண்டிக்கு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே பிரேக் பேடு வந்து நல்லா இருக்குது. சில டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடு பிரேக் பேட் நல்லா இருக்கும், லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக டிஸ்க் ஜாம் ஆகி பேடு வந்து தேஞ்சிரும். அதனால் ரெண்டு சைடுமே கழட்டிட்டு செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி போட போகிறேன். ஸோ இந்த வண்டியோட பிரேக் பேட் லைஃப் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் தாராளமாக ஓடும். இந்த வண்டிக்கு பிரேக் பேடு மாற்றலை, க்ளீன் பண்ணி தான் மாட்டுறேன். ஃப்ரண்ட்டில் வேலை முடிஞ்சனால டயரை மாட்ட வேண்டியதான். ரியர் டயர் எடுத்து ஃப்ரண்ட்டில் போடுறேன். டயர் ரொட்டேஷன்றது எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கம்பல்சரி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். வீல் பேலன்ஸ்ன்றது ஆப்ஷன், பட் வீல் அலைன்மெண்ட் இருந்தது எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை கம்பல்சரி பண்ணி ஆகணும். இந்த வண்டியோட ரியர் பிரேக் சிஸ்டம் வந்து ட்ரம் பிரேக் சிஸ்டம். ஸோ இந்த வண்டிக்கு வீல்ஸ்ன்ற அசம்பிளி, இந்த மாதிரி பிரேக் ஷூ வரும். இதுவும் ஃபிசிக்கலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆயில் லீக்கு எங்கேயுமே இல்லை. லைனிங்கோட கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் இந்த மாதிரி மைனஸ் வச்சு இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த பிஸ்டனை தள்ளும் போது பிஸ்டனை வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகணும். அதே மாதிரி தள்ளும் போது ஆயில் லீக் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏர் அடிச்சிடுறேன். ஏர் அடிக்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதே மாதிரி பிரேக் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணலாம். பட் இருந்தாலும் மேலே உங்களுக்கு பார்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். வீல்ஸ்ன்ற அசம்பிளி தேவைப்படுறவங்க லீக் இருந்தால் மாற்றிக்குங்க. அதே மாதிரி பிரேக் லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பார்ட் நம்பரை மேலே மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் லைனிங்கை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரம்மை மாட்டிட்டேன். மாட்டும் போது இந்த மாதிரி சுற்றி பாருங்கள், ஜாம் ஆகக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். இதே ப்ரொசீஜர் தான் வந்து லெஃப்ட் சைடும் ஃபாலோ பண்ணுறேன். லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் எதாக இருக்கலாம் செக் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை எமரி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ட்ரம்மை மாட்டிட்டு சுற்றி பாருங்கள், ஃப்ரீயாக சுற்றணும். வண்டியை மேலே ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணியாச்சு. லிஃப்ட் பண்ணிவிட்டு ஆயிலை ட்ரைன் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். ஆயிலை ட்ரைன் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைனட் போல்டு இருக்குது. இந்த ட்ரைனட் போல்டை லூஸ் பண்ணி எடுத்தாலே இந்த ஆயில் சம்ப்லேருந்து ஆயில் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது வந்து பார்த்து மூஞ்சில் அடிக்காத மாதிரி பண்ணுங்கள். இப்போ நாங்கள் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லா கஸ்டமருக்குமே இந்த மாதிரி வந்து ஆயில் ட்ரெயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து ஒரு 15 செகண்ட்ஸ் to 10 செகண்ட்ஸு ட்ரெயின் பண்ணி முடிக்கும் போது கடைசியாக இருக்குது பார்த்திங்களா, இதை ஒரு வீடியோ எடுத்து கஸ்டமருக்கு அனுப்பிச்சிடுவோம் வித் நம்பர் பிளேட்டோட. ஏன்னா வண்டியில் கஸ்டமருக்கு இந்த ஆயில் ட்ரெயின் பண்ணி இருக்கோம் அப்படின்ற ஒரு எவிடன்ஸ்க்காக தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம். ஸோ இப்போ ஆயில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது ஆயில் டியூரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் அ இயர் கம்பல்சரி மாற்றணும். அது மாற்றலைன்னா இந்த ஆயில் வந்து இந்த மாதிரி திக்காகிடும். இந்த மாதிரி விஸ்காசிட்டி வச்சு பார்க்கும்போதே தெரியும். ஆயில் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கம்பல்சரி ஆயில் மாற்றி ஆகணும். இது கூட மாற்றும் போது கம்பல்சரி இந்த ஆயில் ஃபில்டர்ன்றது மாற்றி தான் ஆகணும். எப்பவுமே நிறைய பேர் ஆயில் மட்டும் மாற்றிடுவாங்க, ஆயில் ஃபில்டர் மாற்ற மாட்டாங்க. ஆயில் ஃபில்டர்ன்றது மேண்டட்ரியாக மாற்றணும். ஏன்னா நம்ம ஆயிலில் இருக்க அழுக்கு எல்லாமே இந்த ஃபில்டரில் தான் போய் அகாமடேட் ஆகும். இந்த ஃபில்டரும் சேர்த்து மாற்றிடுங்க. இந்த ஆயிலெலாம் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிற வரைக்கும் ஃப்ரண்ட் இன்ஜின் சைடில் இருக்க ஸ்பார்க் பிளக்கு, ஏர் ஃபில்டர் இதெல்லாம் மாற்றிடுவோம். இப்போ நான் வந்து இக்னிஷன் காயிலை கழட்ட போகிறேன். இந்த வண்டி 1.2 இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கார்ட்வேர் டைப் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காயில் டைப்னு வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காயில் டைப்பு. ஸோ இந்த காயிலோட டியூரேஷன்றது ஒரு கிடையவே கிடையாது. ஸோ காயில் வந்து இந்த மாதிரி பேக் சைடில் பார்க்கும்போது வந்து ஒயிட் ஃபார்மேஷன் ஆக்சிடேஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னா காயில் வந்து கம்பல்சரி மாற்றி ஆகணும். இப்போ இந்த காயில் செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஆக்சிடேஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா
காயில் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, காயில் வந்து மாற்றி தான் ஆகணும். இப்போ நான் வந்து ப்ளக்கை கழட்டி எடுக்கிறேன், 4 ப்ளக்குமே கழட்டுறேன். 16 mm பிட்டு போட்டு லென்த் பிட்டு தான் போட்டு கழட்டி எடுக்கிறேன். இந்த ஸ்பார்க் ப்ளக்கோட டியூரேஷன்ஸு எவ்வளோன்றது மேலே மென்ஷன் பண்ணிக்கேன். 60,000 கிலோமீட்டரு இல்லைன்னா 6 வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி இந்த ஸ்பார்க் ப்ளக்கு மாற்றி ஆகணும். ஸோ இட்ஸ் அ மேண்டட்ரி. இப்போ வந்து இந்த வண்டி வந்து 2019, பட் ஆனால் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்றதுனா 6 வருஷம் ஆனதுனால ஸ்பார்க் ப்ளக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ புது ப்ளக் தான் போடுறேன், என்ஜிகே ஸ்பார்க் ப்ளக் தான் மாற்றுறேன். இதோட பார்ட் நம்பரு, ப்ரைஸு உங்களுக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதோட கேப் எவ்வளோன்றதும் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபில்லர் கேஜ் வந்து வச்சு இந்த கேப் ஃபில்லப் பண்ணிவிட்டு புது ப்ளக்கு மாட்ட போகிறேன் 4த்தையும். ஸோ புது ப்ளக் மாட்டிட்டு இதோட டார்க் எவ்வளோ வைக்கணுன்றது மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கார்டு வயரை கம்ப்ளீட்டாக மாட்டிட்டு கப்ளர்லாம் மாட்டியாச்சு. மாட்டி முடிச்சது அடுத்தது நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர். இன்ஜின் ஆயில்ன்றது எவ்வளோ முக்கியமோ இன்ஜினுக்கு, அதே மாதிரி இந்த ஏர் ஃபில்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏர் ஃபில்டர்ன்றது நம்ம மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா லங்ஸ் மாதிரி. இந்த ஏர் ஃபில்டர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மைலேஜு, பர்ஃபார்மன்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு பழைய ஏர் ஃபில்டர் கழட்டிட்டு புது ஏர் ஃபில்டர் தான் போட போகிறேன். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா Hyundai கொடுக்கறது எல்லாமே கொடுக்கறது ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை தான் ஏர் ஃபில்டர் மாற்றணும், மற்றபடி க்ளீன் பண்ணி போடுங்கன்றாங்க. பட் ஆனால் எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றுங்க. இப்போ இருக்க பொல்யூஷன் நார்ம்ஸ்க்கு, மைலேஜுக்கு, அடல்டேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஏர் ஃபில்டர் மாற்றுங்க. அதே மாதிரி 2,500 இல்லைனா 5,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கழட்டிட்டு இந்த மாதிரி தட்டி போடுங்க. இந்த மாதிரி போட்டாலே கண்டிப்பாக வந்து மைலேஜ் வரும். பட் ஆனால் மேண்டட்ரியாக வந்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இந்த ஏர் ஃபில்டர் மாற்றுருங்க. இந்த அலுமினியம் வாஷர் வந்து ஆயில் ட்ரைனட் போல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வர வாஷரு. இது வந்து புது வாஷர் போடுங்க. பழைய வாஷர் போட்டிங்கன்னா சில டைமில் வந்து ஆயில் லீக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அதனால நான் வந்து இந்த ட்ரைனட் போல்டுக்கு இந்த அலுமினியம் வாஷர் போட்டு தான் புதுசு மாட்டுறேன். இதோட டார்க்கு டைட்டு எவ்வளோ வைக்கணுன்றது மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நான் இருந்தாலும் மேனுவலாக தான் வைக்கிறேன். நம்ம நிறைய வண்டி போட்டு டார்க்கு செக் பண்ணுறதுனால எவ்வளோ டைட்டுன்றது நமக்கு தெரியும். இப்போது ஆயில் ட்ரைனட் போல்டு போட்டு டைட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன மாட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர். நான் எடுத்திருக்க ஆயில் ஃபில்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட ஜென்யூன் ஆயில் ஃபில்டர். இதோட பார்ட்டு, ப்ரைஸு பாக்ஸில் பார்த்தாலே தெரியும். பட் இருந்தாலும் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த புது ஆயில் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரிங் வந்து மாட்டும் போது, ஆயில் ஃபில்டர் மாட்டும் போது இந்த ஓரிங்கில் ஆயில் தடவிட்டு மாட்டுங்க. இந்த மாதிரி ஆயில் தடவுனிங்கன்னா ஆயில் ஃபில்டர்லேருந்து லீக் ஆகாது. ஏன்னா சில டைமில் வந்து ஓவர் டைட் பண்ணும்போது அந்த ஓரிங் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. கரெக்டான டார்க் வச்சு ஆயில் ஃபில்டர் டைட் பண்ணாலே அந்த ஆயில் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஏரியாவை, ஆயில் ஃபில்டர் ஏரியாவும் ப்ளஸ் வந்து இந்த ட்ரைனட் ஹோல்ஸையும் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைனட் போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து தொடச்சிடுங்க. நல்லா வந்து காஞ்ச துணி வச்சு தொடச்சாலே இல்லை பிரேக் கிளீனர் போட்டு தொடச்சாலே போதும். ரேடியேட்டர் கூலண்ட் செக் பண்ணுறது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கோல்டு கண்டிஷனில் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரேடியேட்டர் கேப் வந்து ஹாட் கண்டிஷனில் ஓப்பன் பண்ணி பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கு க்ரீன் கலர் கூலண்ட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். 1 லிட்டர் தான் மாற்றுறேன். இந்த வண்டியோட கூலண்ட் டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 50,000 கிலோமீட்டர்ஸ் இல்லைனா வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கூலண்ட் மாற்றணும், கம்ப்ளீட்டாக கூலண்ட் மாற்றணும். பட் ஆல்ரெடி அவங்க மாற்றுறதுனால வந்து இப்போ வெறும் டாப் அப் மட்டும் தான் பண்ணுறேன். ஒரு 1/2 லிட்டர் கூலண்ட் வந்து ரேடியேட்டரில் ஃபில்அப் பண்ணிட்டு மிச்சம் இருக்க பேலன்ஸ் கூலண்ட்டை வந்து கண்டெய்னரில் ஃபில் பண்ணுறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் கூலண்ட்னா பச்சை கலர் கூலண்ட்டே யூஸ் பண்ணிங்க, மாற்றி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க கூலண்ட்டு அந்த ஒரு 1/2 லிட்டரை பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உள்ள. இது இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹோஸ் மாதிரி வருது பாருங்கள், இந்த லைன் மாதிரி வரும். ஸோ இதை மேலே இழுத்திங்கன்னா இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணும்போது ஊற்றும் போது வந்து கீழே நிறைய ஊற்றுருவாங்க. அது ஊற்றுறதுக்கான இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஹுண்டாயில் கொடுத்துருக்கிறது. கண்டெய்னர்லையும் பார்த்தீங்கன்னா மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல் இருக்கும். மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் ஊற்றுங்க. ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஊற்றினாலும் பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுங்கள், உப்பு தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. உப்பு தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரேடியேட்டர் பிளாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்ஜின் ஆயில். இப்போ இன்ஜின் ஆயில் என்ன மாற்ற போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 5W30 ஷெல் இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த வண்டிக்கு. ஸோ இந்த வண்டியோட ஆயில் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 லிட்டரு, 3.5 லிட்டர்ஸ் தான் இந்த வண்டியோட ஆயில் கெப்பாசிட்டி 1.2 காப்பா இன்ஜினுக்கு. ஸோ நான் யூஸ் பண்ண போகிற ஆயில் என்ன பார்த்தீங்கன்னா ஷெல் 5W30 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து புது ஆயில் தான், சரிங்களா. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆயில் நம்ம புதுசு மாற்றிடலாம்.
5W30 இருக்கு, 0W30 இருக்கு, ஃபுல்லி சிந்தட்டிக் இருக்கு, செமி சிந்தட்டிக் இருக்கு. பட் மேக்ஸிமம் வந்து 5W30 ஆயிலை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆயில் லெவல் செக் பண்றது பார்த்தீங்கன்னா வண்டியை ஃபிளாட் லெவலில் வச்சு செக் பண்ணுங்க. ஒரு சைடு ஜாக்கி வச்சு ஒரு சைடு வச்சு செக் பண்ணும்போது சில டைம்ல வந்து ஆயில் லெவல் தெரியாது. ஸோ நான் இப்போ வண்டியை வந்து ரேம்ப்லேருந்து இறக்கிட்டு அதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2 டாட் இருக்கும், லோ லெவலு ஹை லெவல். எஃப்னா ஆயில் லெவல் வந்து ஃபுல் லெவல். ஸோ இந்த வண்டிக்கு ஆயில் வந்து 3 லிட்டர் ஃபில் பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சு மாட்டியாச்சு. மாட்டிட்டு ட்ரை பெல்ட்டு செக் பண்ணிங்க. ட்ரை பெல்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 60,000க்கு ஒரு தடவை மாற்றணும். பட் ஊனுட்டு ஆயிருந்தால் தான் மாற்றணுமே கண்டி. பெல்ட் நல்லா இருந்தால் விட்டுலாம். பட் ஆனால் எவ்ரி 30,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை ட்ரை பெல்ட்டோட கண்டிஷனு செக் பண்ணிங்க. இது வந்து ஒரே ஒரு ட்ரை பெல்ட் தான் வரும், 2 ட்ரை பெல்ட் வராது. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி மற்ற ஒர்க் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஆயில் எப்பவுமே புது ஆயில் போட்டிங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஐடில் கண்டிஷனில் வைங்க. வண்டியை உடனே ரைஸ் பண்ணாதீங்க, ஆயில் வந்து மேலே ஃபுல்லாக லிஃப்ட் ஆகணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓடிட்டுருக்கு. வண்டி ஓடுற கண்டிஷனில் நம்ம வந்து இந்த ஏசி ஃபில்டரை மாற்றலாம், ஏன்னா வண்டி ஐடில் தான் ஓடிட்டுருக்கு. இந்த ஏசி ஃபில்டரும் வந்து ஏர் ஃபில்டர் சொன்ன மாதிரி தான் எவ்ரி 2500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு இந்த ஏசி ஃபில்டரை கழட்டிட்டு க்ளீன் பண்ணுங்க. அதே மாதிரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு ஏசி ஃபில்டரை மாற்றுங்க. இந்த வண்டியோட ஏசி ஃபில்டர் இந்த க்ளோ பாக்ஸுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு டோர் மாதிரி வச்ச மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட் அப்படி நீக்கி எடுத்திங்கன்னா இந்த ஏசி ஃபில்டர் உள்ளே வரும். இந்த டேரக்ஷனு காட்டுது பாருங்கள், டவுன் டேரக்ஷனு. இந்த டேரக்ஷனில் தான் வரா மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஏசி ஃபில்டர் இருந்தது மாற்றுங்க. அதே மாதிரி 2500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை ஏசி ஃபில்டர் இருந்தது கழட்டி க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா ஏசி பர்ஃபார்மன்ஸு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ மாற்றுறது கரெக்டான ஏசி ஃபில்டர் மாட்டுங்க. இந்த ஏசி ஃபில்டரோட பார்ட்டு ப்ரைஸு உங்களுக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஏசி ஃபில்டர் மாட்டியாச்சு, ஜஸ்ட் லாக் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான். லாக் பண்ணிட்டு இந்த க்ளோ பாக்ஸை ஜஸ்ட் அப்படியே லாக் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி பிரேக் ஆயில் லெவலு, பிரேக் ஆயில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. பிரேக் ஆயிலோட டியூரேஷன்ஸு எவ்வளோன்றது அதே மாதிரி மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிரேக் ஆயில் தேவைப்பட்டால் டாப்அப் பண்ணிங்க. இதே பிரேக் ஆயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சு எம்சிக்கும் யூஸ் ஆகுறது. இந்த ஆயில் தான் வந்து கிளச்சு எம்சிக்கும் யூஸ் ஆகுது. அதனால் வந்து பிரேக் ஆயில் லெவலும் செக் பண்ணிங்க. அதை தவிர வந்து வைப்பர் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபில்அப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுங்கள். போர் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா கண்ணாடியில் வந்து உப்பு தண்ணி பட்டதுன்னா சால்ட் ஃபார்மேஷன் ஆகிடும். ஸோ வைப்பரில் ஃபில் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் வைப்பர் ஃப்ளூயிட் லிக்விட் விற்குது, அதையும் ஃபில்அப் பண்ணிவிடுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் செக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் வரும். இந்த 42 பாயிண்ட்ஸ் செக் அவுட்ஸை திருப்பி வந்து ரீகேப் பண்ணிவிட்டு ஒரு ரோட்டர்ஸ் எடுத்து பார்ப்போம். ரோட்டர்ஸ் எடுத்து பார்த்துட்டு அதில் ஏதாவது ரேட்லிங் சவுண்ட்ஸு, அப்நார்மல் நாய்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எல்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது வாட்டர் வாஷ் பேக்கு வந்துடுச்சு. வாட்டர் வாஷ் பேயில் கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் வாஷ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சு ஒரு வேக்யூம் போட்டு வண்டி வந்து ரெடி ஃபார் டெலிவரி வச்சுருவோம். ஸோ வாட்டர் வாஷ் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் சொல்லுவோம். இந்த ஸ்கேன் எதுக்கு பண்ணோன்னா வாட்டர் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணுறது என்னென்னா, சப்போஸ் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஸ்கேனில் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால தான் வண்டி வேலை முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து இது சொல்கிறது வந்து போஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். இந்த போஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து ப்ரீ ஸ்கேனு போஸ்ட் ஸ்கேன் ரெண்டுமே வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வச்சுப்போம். கஸ்டமருக்கும் ஒரு ரிப்போர்ட் ஒன்று அனுப்பிச்சிடுவோம். இதில் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே க்ரீனாக தான் இருக்குது. வண்டியோட நார்மல் கண்டிஷன் இருக்குது. சர்வீஸ் ரிமைண்டர் இந்த வண்டிக்கு வராது. ஸோ இந்த வண்டி வந்து இப்போ ரெடி டு டெலிவரி. அவ்வளோதாங்க. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வண்டியை வந்து இப்போ கஸ்டமருக்கு ரெடியாக வச்சுட்டோம். இதோட பில்லிங் டீட்டெயில்ஸ் வந்து வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பில்லிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்டில் லோட் பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்றவங்க இந்த வண்டியோட 40,000 கிலோமீட்டர்ஸ் 6 இயர்ஸ் பேக்கேஜுக்கு என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கு, இதோட பார்ட்ஸ் என்னெல்லாம் மாற்றுக்கு அப்படி இருக்குன்னு, ப்ளஸ் லேபர்லாம் என்னென்னலாம் மாற்றிருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரு பிடிஎஃப் பில்லாக வந்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் மோட்டோ டெக், உன் வாழ்க்கை உன் கையில்.